வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1149ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முடியும். போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோமா, ஸ்டார்டிங்கே சீன் எங்க போறோம், சூசி கிட்ட போகுது. அப்ப எடிசன் வந்து அவர்கிட்ட பேசுறான். இந்த முறை நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடு சூசின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப வந்து இல்ல நான் தப்பிச்சு போயிட்டா ஸ்டார்ஸ் கூட எப்படி தவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப எடிசன் என்ன சொல்றான்னு, இல்ல அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன், அதனால நீ வந்து தப்பிச்சு போயிடு. அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பேரியர் அங்க இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா பேரியரோட வேலையை தடுத்து நிறுத்துறது தான். ஆனா அது தடுத்துமே நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேரியர் இருக்கிறது அங்க பிரயோஜனமே இல்ல, அதான் நீ தப்பிச்சு போஸ்ட் மாதிரி சொல்லிட்டு எடிசன் சொல்றான். இதுக்கடுத்து சீன் நம்ம ஜிம்பே கிட்ட எல்லாம் போகுது. அப்ப நாமி வந்து ஜிம்பே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஜிம்பே இதை பக்கத்துல வந்துட்டேன் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான் லேட் ஆகிறதுக்கு. அப்ப ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா, நீ ஏன்டா சாரி கேக்குற, நம்மளால தப்பு இல்லடான்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். நம்ம முடிஞ்சாலும் வேகமா தான் போயிடுறான்றான். ஆனா இவனை வந்து பாத்தீங்கன்னா உப்பு மூட்டை தூக்குற மாதிரி ஜிம்பே தோல்ல வச்சு ஓடினுக்கிறான். ஜோரோ வந்து அழகா உட்காந்து தான் வந்து நிக்கிறான். ஆனா நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி தான் நகரோம்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். அது நாமி காதுல கேட்டுருக்கு. உடனே ஜோரோ ஏதாவது சொன்னியா, நீங்க வாய அப்புறமா வந்து என்கிட்ட வாங்க போறேன்ற சொல்லிட்டு நாமி சொல்றா. ஜோரோ வந்து ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் தோக்கடிச்சுட்டு வந்திருப்பான். அது ஒரு ஜோரோ எவ்வளவு சம்பவம் பண்ணுவான். ஆனா நாமின்னு சொல்லிட்டு வர்றப்ப அவனே வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறான். நீ வாடி என்கிட்ட மாட்டு வாழ அப்ப இருக்குதுன்ற சொல்லிட்டு நாமி சொல்றா. ஜோரோ வந்து முழிக்கிறான். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா, சீக்கிரமா வாங்க, ஏன்னா இப்ப கப்பல்லாம் வந்து அந்த எல்பக் ஷிப் இருக்குதுல்ல, அதை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம கீழே இறங்குறப்ப அவன் நம்மளை தாக்குற மாதிரி ஆயிட போகுது, அதை நம்ம சீக்கிரமா தப்பிச்சு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நாமி சொல்றா. அவனோட வந்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கடுத்து சீன் திருப்பி நம்ம எடிசன் கிட்டயும் சூசி கிட்டயும் போகுது. அப்ப சூசி வந்து சரி எல்லாம் ஓகே தான், ஆனா நான் தப்பிச்சு போய் என்ன பண்றது, ஏன்னா நான் தப்பிச்சு போனாலுமே எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, ஏன்னா முன்னாடி வந்து ஸ்டெல்லா இருந்தாரு, இப்ப அவருமே இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூசி வந்து சொல்றான். இதை நம்ம எடிசனும் கேட்டு அப்படியே பாக்குறான். அண்ட் அதை விட முக்கியமா கக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கடுத்து சீன் நம்ம காயந்த தாத்தா கிட்ட போகுது. காயந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட வெளியே எடுக்க விடாம அந்த ரெண்டு ஜாயிண்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து சாஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சாஞ்சி பாத்தீங்கன்னா எப்போ போல மட்டமா தான் காட்டினானுங்க, அது வேற விஷயம், வந்து விட்டு தள்ளுங்க. நல்ல சீனை போய் ஒன்னும் பெருசா காட்ட மாட்டானுங்க, இல்ல சாஞ்சி பெருசாவே காட்டல. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப மட்டமா தான் காட்டினானுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இந்த மாதிரி அப்படி வந்து ஒரு சீன் போயிடுது. ஸ்வாட் எடுக்க விடாம தடுத்துனுக்குறாங்க, மத்தவங்க வந்து அட்டாக் பண்ணினுக்குறாங்க. அதுக்கப்புறம் காயந்த தாத்தா வந்து ஒருத்தரையும் போட்டு பொழுது கட்டுறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்றாரு. அந்த டைம்ல வந்து பாணி கிட்டக்கு வரா. சோ இவர் வந்து பாணியை வெட்டத்துக்கு போறாரு. அவனை தள்ளி விட்டு ஸ்வாடியை வந்து எடுத்துறாரு வெளியில. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 எல்டரு. அந்த ஆளு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவர் வந்து காட்டிட்டாரு, ஃபிளெக்ஸ் பண்ணிட்டாரு. பசிஸ்டாலும் ஒரே ஸ்டெக்ல வந்து காலி பண்ணிட்டாரு. அண்ட் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம காட்டிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் கத்தி எடுத்துட்டாரு, பாணி கழுத்துக்கிட்டு அது போயிடுச்சு. அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா, நினைச்சிருந்தா கூட இல்லைங்க, லாஜிக்கா பார்க்கணும்னா அவர் வந்து கழுத்து துண்டா இருக்கணுங்க. ஆனா அவரோட கத்தி வந்து அவர் கழுத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் ஒருத்தன் நவரவே ஆரம்பிக்கிறான். அது யாருன்னா நம்ம பிராங்கி. ஆனா அந்த கழுத்துல கிட்ட இருக்கிற கத்தி அது போய் கழுத்துல பறத்துக்குள்ள இவர் இங்கே இருந்து கீழே இருந்து போயிட்டு, அவங்க 2 பேரும் ஏர்ல இருக்கிறாங்க, கீழே இருந்து அவர் போயிட்டு பாணி வந்து தூக்கின்னு போறாராம். அப்புறமா நம்ம காயந்தாத்தா வந்து ஸ்விங்க கம்ப்ளீட் பண்றாராம். பாணி வந்து அவர் காப்பாத்திடுறாராம். ஏன்டா அவர் மனசாட்சி இல்லையாடான்ற மாதிரி இருக்குது. ஒண்ணு காயந்தாத்தா தூரமாகிற முறையா காட்டிடணும், இல்ல ஆல்ரெடி பிராங்கி பக்கத்துல இருக்கிற முறையா காட்டிடணும். பிராங்கியும் தூரமாகறான், காயந்தாத்தா பாணி பக்கத்துல இருக்கிறாரு. அவ்வளவு தரங்க கத்தி வந்து கழுத்து பக்கத்துல இருக்குதுங்க. அப்படி இருக்கிறப்ப இங்க இருந்து எகிரி குச்சி காப்பாத்துறான்றது அது பைத்தியத்தனமா இருந்துச்சு. அந்த மாதிரி காட்டியிருந்தானுங்க. மாங்கால கூட எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இதுல சீன் வந்து அப்படிதான் இருக்குது. அனிமல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து காயந்தாத்தா என்ன பண்றாருன்னா, அங்கேருந்து வந்து ஓடுறாரு வேற ஒரு இடத்துக்கு. எங்கன்னா அந்த லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்ணார்ல, சோ அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அவர் எங்க போறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேல லேப் ஃபேஸ் நோக்கி ஓடுறாரு. ஓடிட்டு அங்க போயிட்டு ஒரு தரமான ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து நடக்குதுங்க. அதுல அந்த லேப் ஃபேஸ் பாதியா வெட்டிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லேப் ஃபேஸோட பேஸ்மெண்ட்ல சில சைபர் போலீஜன்ஸ் அப்புறமா அந்த செரபிம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து வெட்டிடுறாரு. அவங்க எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா வெகபங் பேசுறதுக்கு போகுது. அவர் ஆல்ரெடி பேசியிருந்தாங்கிறாரு. இப்ப நம்ம அதை பத்தி பார்ப்போமே. சோ வெகபங் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்ட் செஞ்சுரி ஜாய்பாய் தோத்த உடனே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸ்டார்டிங்ல. ஆனா அது முழுசா முடியலன்றது அவர் போக போக பேசுறப்ப நமக்கு தெரியுது. பட் இப்போதைக்கு அப்படி எதுவும் சொல்றாரு. அதுக்கடுத்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போறது இவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நிறைய பேர் வந்து பிறக்குறாங்க, ஒரு அந்த ஐலாண்ட்ல வாழறாங்க, அதுக்கு அங்கேயே செத்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு ஐலாண்ட் விட்டு இன்னொரு ஐலாண்டு போறது கஷ்டம், எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு மக்கள் அந்த முடிவை வந்து எடுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வாய்ட் செஞ்சுரி அப்ப நடந்துச்சு. அண்ட் அது நடந்ததுனால அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட அது தண்ணிக்குள்ள வந்து கொண்டு போயிடுச்சு. இப்ப நம்ம வாழ்ந்து இருக்கிற இடம் எல்லாமே அதோட மிச்ச மீதிதான் சொல்லிட்டு சொல்றாரு. சோ ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்திருக்குது, அதை வந்து தண்ணி உள்ள கொண்டுன்னு போயிட்டு இருக்குது.
ஆனா அதுல மிச்ச மீதினா இப்ப இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, நம்ம லூஃபியோட பிறந்த அந்த ஐலாண்டா இருக்கட்டும், ஃபூஷா வில்லேஜா இருக்கட்டும், கோவா கிங்டமா அதுவா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜோரோ இருந்த ஐலாண்டா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டே எடுத்துக்கலாம். அது எல்லாமே இப்ப தனித்தனியா இருக்குதா ஐலாண்டுன்னு சொல்லிட்டு சொல்றோமா, ஆனா அது ஐலாண்டா அப்ப இல்லையா, அது எல்லாமே சேர்த்து ஒரே கான்டினென்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு வெகாபங் சொல்றாரு. அண்ட் அப்பேற்பட்ட கான்டினென்ட் வந்து இப்ப தண்ணிக்குள்ள தூங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகாபங் வந்து சொல்றாரு. அண்ட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அது என்ன சீன்னா, தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு இருக்கிற சில பில்டிங் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து வெகாபங் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சொன்னது வந்து நம்புற மாதிரி இருக்காதுதான், ஆனா அதுதான் உண்மை. அண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹிஸ்டரி மாத்திக்கிறாங்க, மறைச்சு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னல, அதுவும் இதுவும் கரெக்டா சிங்க் ஆகும். ஏன்னா அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எப்படி நடந்துருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வாய்ட் செஞ்சுரி டைம் அப்ப அந்த 100 வருஷத்துல கடல் லெவல் வந்து ஹையா இருக்குது. அது எவ்வளவு தூரம் ஹையா இருக்குது அப்படின்னா 200 மீட்டர் ஹை ஆகிருந்தா வெகாபன் சொல்றாரு. அதனாலதான் இந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு தண்ணிக்குள்ள போயிருக்குது. அதாவது அது தண்ணிக்குள்ள போச்சுன்றதோட தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு இருக்குது. சோ அதுக்கு அடுத்து அவர் அந்த மாதிரி சொன்னோடனே ஒருத்தர் ஒரு ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது பதிலாம் டீட்டெயிலா பார்க்க தேவையில்ல. திருப்பி நம்ம வெகாபங்கோட மெசேஜ் கண்டினியூ பண்ணுவோம். அப்ப வெகாபங் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிளட் எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கும், அதனாலதான் அப்ப இருந்த உலகம் தண்ணிக்குள்ள போனதா நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. அது கண்டிப்பா ஒரு மனுஷன் தான் பண்ணிருக்கிறான். 200 மீட்டர் அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு தண்ணிக்குள்ள போறதுக்கு காரணம் மனுஷங்க தான் சொல்லிட்டு வெகாபங் சொல்றாரு. அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து அது ரீடிங் எல்லாம் எடுத்து பாக்குறப்ப அதுல வந்து தெரிய வரும். மீட்டரலஜியா இருக்கட்டும், ஜியாலஜியா இருக்கட்டும், ஈக்காலஜியா இருக்கட்டும், இல்ல அட்மாஸ்பரிக் சயின்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். சப்போஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்னா அது வரப்போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அறிகுறி வந்து காட்டியிருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் காட்டவே இல்லை. அந்த 200 மீட்டர் ரைஸ் ஆனது அந்த 100 வருஷத்துல மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அது வந்து கன்ஃபார்மா ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான் இருக்கும், நேச்சுரல் டிசாஸ்டரா கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெகாபங் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என்னோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி சில விஷயம் வந்து நடந்தது. அது என்னதுன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல சீ லெவல் ரைஸ் ஆச்சுல, அதை வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் சொல்றது ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுல்ல, அதை காசு பண்ணது ஏன்ஷியன்ட் வெப்பன் டெக்னாலஜி தான். அண்ட் அந்த மாதிரி ஃபயர் பவர் இன்னைய வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆயினே இருக்குது, அதை திருப்பி யூஸ் பண்றது காத்து நிறுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கிரேட் வார் இன்னும் நடந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு வெகாபங் சொல்றாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அண்ட் சீன் நம்ம ஈமோக்கா கிட்டயும் போகுது, அவளும் வந்து அப்படியே பாக்குறா. இதுக்கு அடுத்து நம்ம ஈமோக்கா நடந்து போயிட்டு ஒரு போட்டோ இருக்குது, அதை வந்து பாக்குறா. அது வந்து நம்ம லில்லியோட போட்டோ தான். ஈமோக்கா அந்த போட்டோ வந்து பாக்குறா. இப்ப அடுத்து வெகாபங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன், ஏன்னா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னதுன்னா, எப்பவுமே எனக்கு கனவா இருந்தது ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் பண்ணணுன்றது தான். அதுக்காக தான் நான் வந்து முயற்சி பண்ணேன். அப்படி பண்றப்பதான் நான் மதர் ஃபிளேமே வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் அந்த மதர் ஃபிளேம் வச்சு ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணலாம். அண்ட் கன்ஃபார்மா அது வந்து ஃபியூச்சர்ல மனுஷ வாழ்க்கைக்கு அது கன்ஃபார்மா பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது என்னதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உருவாக்குன அந்த மதர் ஃபிளேமை யாரோ திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை முழுசா திருடின்னு போல, ஒரு பகுதியை வந்து திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இதுக்கு நான் வந்து முழு பொறுப்பும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெகாபங் வந்து சொல்றாரு. சோ இதுக்கு அடுத்து அவர் சொன்னது அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்ப சீன் வந்து எங்க போகுதுன்னா, நம்ம ஸ்டூசி கிட்டயும் எடிசன் கிட்டயும் போகுது. அப்ப நம்ம காந்தி தாத்தா வெட்டினார்ல, அதை போய் ஸ்டூசி கேக்குறான் என்ன சத்தம் அதுன்னு சொல்லிட்டு. அப்ப எடிசனும் வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் இருந்திருப்பான். அதனால அவனும் வந்து லேப் ஆஃபீஸ்லயும் ஃபேப்ரிக் ஆஃபீஸ் வந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். அப்ப எடிசன் வந்து என்ன சொல்லுவான்னா, இன்னொரு ஒரு ஃபைல்டரோட வேலை தான், இந்த மாதிரி கீழே இருந்த ஒரு பாதி வந்து வெட்டிட்டாரு, எல்லாம் கீழே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதே மாதிரி ஸ்டார்ஸ் என்னால புதுசா கிளவுட் கூட உருவாக்க முடியாது, ஏன்னா கீழே வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து எடிசன் திருப்பி சொல்றான், ஸ்டூசிங்க தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப ஸ்டூசி வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த அவன்கிட்ட கேட்கறான். நான் போறதுக்கு முன்னாடியே கக்கோ வந்து தப்பிக்க விட்டா அவனுக்கு ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அவன் வந்து அப்படியே முழிக்கிறான் ஃபர்ஸ்ட் எடிசன். அப்ப ஸ்டூசி வந்து என்ன சொல்றான்னா, இல்ல அவன் வந்து இங்க தப்பிச்சு போனாலுமே ஸ்டார்ஸை வந்து நோக்கி அவன் போக மாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து இப்போதைக்கு அவன் உயிரை காப்பாத்திக்கிற மாதிரி தான் மெயினான கோலா இருக்கும், அதனால நான் வந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப எடிசன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு புரியுது ஸ்டூசி, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் கொடுத்துருக்கே கூடாது, ஏன்னா அவங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கள வந்து பிட்ரே பண்ற மாதிரி நாங்க வந்து உங்களை பண்ணிட்டோம், அதனால எங்களை வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எடிசன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எடிசன் சொல்றான். ஆனா நீ வந்து மறக்காம தப்பிச்சு போயிடு, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஏன்னா இப்ப நீ வந்து எங்க கூட இது பண்றதா இல்ல அவங்க கூட பண்றதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறல்ல, அதே வந்து நீ ஹியூமனா இருக்கிறதுக்கான தகுதி தான், அதனால நீ வந்து தப்பிச்சு போயிட்டு வாழ சூசின்ற மாதிரி சொல்லிட்டு எடிசன் சொல்றான். அவ வந்து அழுதுக்குன்னு சரி நான் கண்டிப்பா வாழறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றான். இதெல்லாம் நம்ம கக்கு பார்த்துக்கிற அவனை வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். சோ ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே எனக்கு என்ன டைலாக் தோணுச்சுன்னா, இந்த துப்பாக்கி படத்துல விஜய் கிட்டயும் காஜல் கிட்டயும் ஒரு ஜெயராம் சொல்லுவாரு பாத்தீங்களா, பேசாம நீ 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்டூசி வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா, கக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரே பண்ணாலுமே அவன் மேல கொஞ்சம் பாசமா தான் இருக்கிறான்.
அதனால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதோட அங்க கட் ஆயிட்டு திருப்பி நம்ம வெகாப்பங்கோட மெசேஜ் வந்துருவோம். மதர் ஃபிலிம் காணாம போன 2 வாரம் கழிச்சு லுலுஷா கிங்டமுக்கு மேல ஒரு பெரிய க்ளோ வந்து நாங்க அப்சர்வ் பண்ணோம். அண்ட் அதுக்கு அடுத்து லுலுஷா கிங்டமே காணாம போயிடுச்சுன்ற ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அதே சமயத்துல தான் என்னோட எக்யூப்மெண்ட்டுமே வேர்ல்டு வைட் எர்த்குவேக் பத்தி நான் முன்னாடி சொன்னேன்ல, அது வந்து அப்சர்வ் பண்ணுச்சு. இப்ப நான் சொல்றது சயின்டிஸ்ட்ன்ற பெருமையில நான் சொல்லலாம். ஆனா மதர் ஃபிலிமை தவிர வேற எதாலையுமே இது வந்து பண்ணிருக்க முடியாது. மதர் ஃபிலிமால மட்டும்தான் இதை பண்ணிருக்க முடியும். நான் எதை உருவாக்கணும்னோ அதே வந்து ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை பவர் பண்றதுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. இது யாரு பண்ணா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தான் வந்து குறிக்குது. நான் உருவாக்கின வெப்பன்னு எத்தனையோ பேர் சாவறதுக்கு காரணமா இருந்தது. அதனால தயவு செஞ்சு என்ன வந்து மன்னிச்சிருங்க. இந்த சாவுக்கு நானும் ஒரு பொறுப்பு தான் சொல்லிட்டு வெகாப்பம் வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா இந்த தேரியால ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்னதுன்னா, ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் 3 வந்து இருந்திருக்குது ஏன்ஷியன்ட் வேர்ல்டு அப்ப. அதை வச்சு உலகத்தை வந்து அழிக்க முடியும். அண்ட் ஜாய் பாய் அதை வந்து அந்த டைம்லயே வந்து அழிச்சிடாம அதை ஃபியூச்சருக்கு வந்து பாஸ் பண்ணிக்கிறான். அவன் எதனால அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை உலகம் தண்ணிக்குள்ள மூழ்கினது 10ஆவதுன்னு சொல்லிட்டு நினைச்சானா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அந்த வெப்பன்ஸை வந்து அவன் பாஸ் பண்ணிக்கிறான். அது இப்ப வரைக்கும் இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகாப்பங்க வந்து சொல்றாரு. ஆனா இந்த கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்ப நான் சொல்றது ஒரு வார்னிங்கா கூட எடுத்துக்கோங்க. அந்த டைம் வர்றப்ப இந்த உலகம் வந்து தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு வெகாப்பங்க சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து பேசுறோம், மத்த ஒருத்தரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பட் மெயினா சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்கோக்கு கிட்ட போகுது. சென்கோக்கு அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பிஸ்கெட்டை வேகமா சாட்டுனுகிறாரு. சோ அவருக்கும் வந்து உண்மையெல்லாம் தெரியும்ல, எல்லாத்தையும் சொல்ல போறான்ற மாதிரி நினைச்சு வந்து வேகமா சாட்டுனுகிறாரு. அதுக்கடுத்து வெகாப்பங்க வந்து என்ன சொல்றாருன்னா, வாய்ட் செஞ்சுரி பத்தி நமக்கு கரெக்டா தெரியாதுதான். ஆனா வாய்ட் செஞ்சுரியை பத்தி தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாருன்னா கிங் ஆஃப் த பைரட் க்ரூன்னு சொல்லிட்டு வெகாப்பங்க சொல்றாரு. அதை கேட்டோன்னு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னது கிங் ஆஃப் த பைரட் க்ரூவா? அவங்களுக்கு அப்புறம் அந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதுவும் பைரட்டுக்கு வந்து உலகத்தை பத்திர விஷயமா என்னதுன்னு சொல்லிட்டு மக்கள்ல இருந்து எல்லாம் வந்து கத்தின்னு இருக்கிறாங்க. சோ இப்ப சீன் வந்து யோர்க் கிட்ட போகுது. யோர்க் வந்து வெயிட் பண்ண ஸ்டெல்லா, நான் தான் திருடணும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து உனக்கு கொல்ல வர்றப்ப கூட நீ வந்து உண்மையிலே நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஷாக்ல தான் வந்து என்கிட்ட கேட்ட. உனக்கு பொய் சொல்லவும் தெரியாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு யோர்க் வந்து யோசிச்சிருக்கிறா. அதுக்கு அடுத்து லுலுஷா பத்தின நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன், ரீடிங் வந்து எடுத்தியா? இதெல்லாம் எப்ப நடந்தது? டைம்ல வந்து ஆடே ஆகலையே, என்ன பண்ணி வச்சுக்கிற ஸ்டெல்லான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்தினுக்கிறா. அதே மாதிரி யோசிச்சுன்னு இருக்கிறா. கண்டுபிடிச்சிட்டு யோர்க்கு என்ன பண்றேன்னா ஃபைல்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஸ்னெயில் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது லேபோ ஃபேஸ்ல இல்ல, அது ஃபேப்ரியோ ஃபேஸ்ல இருக்குது. ஃபேப்ரியோ ஃபேஸ்ல அந்த அயன் ஜெயிண்ட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு யோர்க் வந்து சொல்றா. அவர் சொல்லி முடிச்சோடனே நம்ம ஜெயிண்ட் ரோபோட்டை காட்டுறாங்க. அது வந்து நெருப்புல நடந்து வருது. ஸோ வெகாப்பங்க் எப்போ வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்கோட ஸ்டார்டிங் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா லூஃபி அப்புறமா பிராங்கி பாணிலாம் வந்து போயிட்டு, பிராங்கி இருந்தானு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, பட் லூஃபி பாணி ஜிம்மே நினைக்கிறேன், இவங்க எல்லாம் போயிருப்பாங்க. அந்த பெரிய ரோபோட் வந்து பார்த்துருப்பாங்க, அது வந்து உட்கார்ந்து இருக்கும். அப்ப வந்து பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பாங்க. அப்ப வெகாபங்க் அதுல இருந்து வெளியே வரன்ற பேர்ல அதுல அப்படியே மாட்டின்னு இருப்பாரு. அப்ப லூஃபி எல்லாம் போயிட்டு காப்பாத்திருப்பான். ஸோ பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் அப்பதான் போயிட்டு அந்த டிரான்ஸ்பர் ஸ்டைல அதுக்குள்ள வச்சுட்டு வெளியே வரப்ப மாட்டிருந்திருக்கலாம். அண்ட் அந்த சமயத்துல நம்ம லூஃபி போயிட்டு அவர் காப்பாத்திருந்திருக்கலாம். ஸோ இதுக்கடுத்து வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, முழு கதை உங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஏன் அதை வந்து அவங்க வெளியே சொல்லாம அப்படியே அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, எதனால அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து கேட்டுனுறாரு. ஸோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் ரெய்லி கிட்ட போகுது. ஆக்சுவலா இந்த சீன் காமெடியா இருக்குங்க பாக்குறது ஒரு சைடு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெய்லி வந்து குடிச்சிட்டு மட்டையா இருக்கிறாரு. அப்ப நம்ம ஷேகேக்கா போயிட்டு ஏன் இவ்வளவு தூரம் குடிச்சிருக்காரு இந்த மாதிரி, நீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப ரெய்லி வந்து எனக்கு வந்து வயசாயிடுச்சு வெகாபங்க், உனக்கும் வந்து வயசாயிடுச்சு, நம்மள மாதிரி வயசான ஆளுங்க எல்லாம் இன்னொருத்தரும் பேசக்கூடாது, ஏன்டா இப்படி வந்து பண்ற, நீ வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றதுனால யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீ ஃபன்னை வந்து எடுத்துக்கிற, அதெல்லாம் அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத, கரெக்ட் தானே ராஜர்ன்னு சொல்லிட்டு ரெய்லி வந்து குடிச்சிட்டு மட்டையிட்டு குடியார மாதிரி பேசினுறாங்க. ஆக்சுவலா வெகாபங்க் வந்து உலக அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா பேர் விஷயத்த சொல்றாரு. ஆனா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்டா அதை சொல்ற, அது வந்து ஒரு ஃபன்னுடா, அது வந்து யங்ஸ்டர் கிட்ட ஏன்டா எடுக்கிறான்ற சொல்லிட்டு இவன் வந்து குடியார மாதிரி பேசினுறான். குடியாரம் தான், பட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெய்லி வந்து பேசினுறான். ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது ஏகப்பட்ட விஷயம் வெகாபங்க் சொன்னார். ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன விஷயத்தை விட நல்லா பெரிய விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கேட்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பீஸ் அனி பாப்பான அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் இதுல வெகாபங்க் இவ்வளவு விஷயம் சொன்னார்ல, அது இல்ல எது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.